வணக்கம் சோதனை நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்பின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்குள்ள தான் இந்த அமைப்புகள்லாம் செயல்பட்டு இருக்கு. தவிர ராசிநாதனே கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வர்றாங்க. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முற்றிலுமே ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும். குறிப்பாக மனநிலையில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். எது சரி எது தவறு அப்படிங்கிறது புரியாது. எல்லாத்துலேயுமே அறிவுபூர்வமான சிந்தனைகள் இருக்கும். யோசித்து பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை செயல்படுத்தணும்னு முற்படும்போது பல தடைகள், மனசுக்குள்ளே பலவித குழப்பங்கள், பயம், பதட்டம் போன்ற விஷயங்கள்லாம் அடிக்கடி போயிட்டே இருக்கும். அதனால் எதையும் எடுத்தோம் கொடுத்தோன்னு முடிக்க முடியாது. எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக சிம்மராசிக்காரங்க காரிய ரீதியான விஷயங்கள் வரும்போது ஒரு மிதமான தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பொறுமை, நிதானம் மற்றும் கௌரவத்தை சோதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலையை பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க இந்த மாதிரி கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள், ஆடம்பர விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சில ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். அது சார்ந்த விஷயங்கள், காரியங்களும் ஈடுபட்டு வருவாங்க. பெரும்பாலும் தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். தனியாக உட்காந்து ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி ரொம்பவுமே டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரியத்திறனை காட்டணும், சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல் உடலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ராசிக்குள்ளேயே கேதுவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள், உடல்நல ரீதியாக சின்ன சின்ன அசௌகரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு போகலாம். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்களாம் இந்த மாதம் கூடுதல் கவனம் தேவை. பொதுவாக இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் சார்ந்த விஷயங்களில் சிம்மராசிக்காரங்க கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. இப்போது இந்த ட்ராவல் பண்ணும்போதும் அப்படி தான் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த தொலைதூர பிரயாணங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு இந்த மருத்துவ வரம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாகவே இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளில் வேலை செய்யும். ஏற்கனவே அஷ்டமச்சனை போயிட்டு அதுவும் சனி வக்கர நிலைகளில் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் இருந்தாலும் வரவுகளுக்கு அதிகமாகவே செலவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த மாதம் அமைப்பு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் அமர்ந்து இருக்கிறதுனால சுப விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். போல வீண் விரயங்கள் இல்லாமல் தனக்கு அத்தியாவசியமான விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இதனால் சிம்மராசிக்காரங்க இந்த செலவுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இதே போல விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களை பங்களிப்பு இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்தவர்களை பார்த்து பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் தான். ஓரளவு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்குது. சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.